MIVI ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூப்பஸ் K7 அப்படி ஒரு இயர்பட்டை லான்ச் பண்ணாங்க. இந்த இயர்பட்டை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். இந்த 1 வீக்காக எனக்கு இந்த இயர்பட்டில் பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயத்த ஓப்பனாக பேச போகிறோம். பாஸில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்கம் கார்டு, ஒரு மேனுவல் புக், ஒரு வாரண்டி கார்டு, சி டைப் சார்ஜிங் கேபிள், 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் சிலிக்கான் டிப்ஸ், ஃபைனலாக நம்மளோட இயர்பட் வித் கேஸ். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்களா சம்திங் நியூவாக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது. கேஸ்லேயும் சரி பட்லேயுமே சரி கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துக்கிறாங்க. இந்த கிளாஸி ஃபினிஷ் செம லுக்கு கொடுக்குது. இந்த கிளாஸி ஃபினிஷில் ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சரே ஆகலை. ஸோ ஒரு நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷை மேட் பண்ணி தந்துருக்குறாங்க. இந்த கேஸுக்கு வரும்போது நான் சூஸ் பண்ண கலர் பிளாக். பட் ஆனால் அந்த பிளாக்கில் சம்திங் ஒரு ஆஷ் கலரில் ஒரு டாட்லாம் கொடுத்துக்கிறாங்க. இது இன்னுமே இந்த கேஸோட லுக்கை ஏற்றி கொடுக்குது. அல்டிமேட்டாக பார்த்தீங்களா பட்டு தான். பட்டில் பார்த்தீங்களா நமக்கு ஸ்டெம்மில் இன்னொரு ஒரு கோட்டிங், அதாவது ப்ளூ கலர் ஒரு கிளாஸி ஃபினிஷை கொடுத்துக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கே செம அல்டிமேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட லுக்கை இன்னுமே ஏற்றி கொடுக்குது. ஒரு நல்ல ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 5க்கு நான் கண்டிப்பாக 4.5 கொடுப்பேன் டிசைன் வைஸ். இதோட பில்டு குவாலிட்டி வரும்போது ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக்கை கொடுத்துக்கிறாங்க. கையில் எடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக 5க்கு 4 ரேட்டிங் கொடுக்கலாம். கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ப்ளூடூத் 5.3 கொடுத்துக்கிறாங்க. நான் கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூமே ஃபீல் பண்ணல. ஒரு 10 மீட்டர் ரேஞ்சில் இருக்கட்டும், இல்லை இந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூமில் அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆச்சு நான் யூஸ் பண்ண வரைக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் நம்ம யூஸ் பண்ணும்போது 1 to 2 செகண்ட் டிலே கண்டிப்பாக இருக்குது. இந்த மிவியோட இயர்பட்டில் மட்டும்தான் இருக்குது நான் சொல்ல. நான் யூஸ் பண்ண எல்லா மிவியோட இயர்பட்லையுமே இந்த இஷ்யூவை நான் ஃபீல் பண்ண 1 to 2 செகண்ட்ஸ் டிலே. இந்த ஒரு விஷயந்தான் அவங்க கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வர ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, ஒரு டிஃபெக்டாக இருக்குது. இதை மட்டும் அவங்க கிளியர் பண்ணால் இன்னுமே கனெக்டிவிட்டியில் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி பார்க்கும்போது நான் கண்டிப்பாக 4 ரேட்டிங் கொடுக்கலாம் 5க்கு. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பேட்ரி லைஃப் அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்னது 50 hours அப்படி சொன்னாங்க. பட் ஆனால் அவ்வளோதான் எதிர்பார்க்காதீங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 20 to 30 hours வரைக்கும் தான் ப்ளேபேக் கொடுக்குது. ஒரு இயர்பட்டை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்களாம் கண்டிப்பாக 5 hours வரைக்கும் தான் ப்ளேபேக் கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு 4 to 5 டைம்ஸ் சார்ஜ் பண்ணாலும், கேஸ் வழியாக சார்ஜ் பண்ணாலும் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ளேபேக் கொடுக்குது 20 to 30 hours வரைக்கும் தான் கொடுக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவான ஒரு பேட்டரி லைஃப் தான் தோணுச்சு. பட் ஆனால் அவங்க சொன்னது 50 hours அந்த அளவுக்குலாம் கொடுக்கவே இல்லைங்க. எல்லா மிவியோட இயர்பட்லையுமே பார்த்துட்டேன், இந்த மாதிரி தான் நிறைய பேட்டரி லைஃப் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு பாதி அளவுக்கு தான் வருது. ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேட்டரி லைஃப் பார்க்கும்போது 3.5 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5க்கு. இப்போ நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆடியோ குவாலிட்டி. ஒரு இயர்பட் வாங்குகிறோம்னா கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி தான் முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் பார்த்து வாங்கி ஆகணும் முக்கியமாக. அப்படி ஆடியோ குவாலிட்டி வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவு தரமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தரமாக பண்ணி தந்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டி. ஆனஸ்ட்டாக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி மிவி ப்ராடக்ட் ஒன்று போட்டிருந்தேன், பார்க்கல தான் பாருங்கள். அந்த மிவி ப்ராடக்ட்டில் S9 அப்படி ஒரு சீரீஸ். அந்த S9 நல்லாவே இல்லை, படுமோசமாக ஆடியோ குவாலிட்டி பண்ணியிருந்தாங்க. நான் அந்த வீடியோலேயே ஓப்பனாக சொல்லியிருப்பேன். இப்பயுமே அதான் சொல்கிறேன், அந்த ப்ராடக்ட்டு நல்லா இல்லை ஆடியோ குவாலிட்டி வைஸ். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆடியோ குவாலிட்டி ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆடியோ குவாலிட்டிக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டுமே நல்ல பஞ்சியாக இருந்தது, அக்யூரேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இந்த ஸ்டீரியோ ஃபீலிங்கை இதில் உணர முடிஞ்சுது. ஸ்டீரியோ தான் ஒன்றும் இல்லை, அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டோட ஆடியோ ஃபீல் சில மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்டில் தான் ப்ளே ஆகும். இந்த தேட்டரில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ ஃபீலையும் இதில் கிட்டத்தட்ட ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவுட் ஆஃப் 5க்கு கண்டிப்பாக நான் 4.3 கொடுப்பேன் ரேட்டிங். சில பல குறைகள் இருக்க தான் செய்யும் ஆடியோவில், அதனால தான் 4.3 கொடுத்துருக்குறேன். ஒரு நல்ல ஆடியோ இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படி வரும்போது தான், ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி அப்படி கேட்டிங்களா இருந்துச்சு. 1000க்கு லான்ச் பண்ணாங்க. 1000க்கு செம்ம ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அதோட ரேட்டு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1500
உங்களுக்கு இந்த ப்ராடக்டை வாங்கணுமா அப்படி கேட்டிங்களாம், அது உங்களோட இஷ்டம். எஸ்டா ஒரு 500 போட்டிங்களாம், கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டாக ஓப்போவில் இருக்குது இயர்பட், அதை ட்ரை பண்ணலாம். 1500 கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டாக தான் தோணுது இந்த குவாலிட்டிக்கு. அவ்வளோதான் நண்பா, இன்றைக்கி நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குதுங்க. அந்த வீடியோலாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.